ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். கருடா கட்டன் இருக்குங்களா, இதை டச் பண்ணிவிட்டு இங்கே கனெக்டர் இருக்குங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே வரணும். H12 MK15 இருக்குல்ல, இதை டச் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிடும். அப்புறமேலே ஸ்டார்ட்டில் போனோன்னா இங்கே எல்லாமே காமிக்கும். மேலே இது வோல்டேஜ் லெவலு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே காமிக்கும். ஜிபிஎஸ் சிக்னலு, ஜிபிஎஸ் குட்டு எல்லாமே நார்மலில் இருக்குது. பேட்டரி ஸ்டேட்டஸ் மட்டும் ஃபஸ்ட் லெவல் வோல்டேஜில் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்து இங்கே மேலே இங்கே வந்து வோல்டேஜ் காமிக்கும் 44.0. அடுத்து சேட்டலைட்டு, எத்தனை சேட்டலைட் நமக்கு கிடைக்கிது 29. இது வந்து மோடு, இங்கே மோட் பட்டன் இருக்குல்ல, மேனுவலு, ஆட்டிடியூடு. நம்ம ஆட்டிடியூடில் தான் டேக் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா, மேனுவல் மோட் ஆட்டிடியூட் ரெண்டு தான் அங்கே ரெண்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டிடியூடில் தான் பண்ணணும். மேனுவலாக இருந்தாலும் ஆட்டிடியூடில் தான் நம்ம பண்ணணும். ஓகே. அடுத்து ஸ்ப்ரே, இது வந்து நம்ம எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 60, 50 இந்த மாதிரி. மினிமம் நீங்கள் 60 வச்சிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டாக இருக்கும். ஓகே. 60 60 அதுக்கு கீழே கொண்டு போனால் ஸ்ப்ரே வரணும், அவ்வளோக்கும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 டாட்டில் போயிட்டு இங்கே இருக்குல்ல, இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே கேலிப்ரேஷன் சொல்லி காமிக்கும். காலிப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஆக்சிலரோமீட்டர் காலிப்ரேஷன் கொடுக்கும்போது ட்ரோன் வந்து அங்கேயே தான் இருக்கணும். டச் பண்ணவே கூடாது. ட்ரோனை கொடுத்துட்டு ஒரு 8 செகண்ட் வெயிட் பண்ணணும். கம்ப்ளீட்டட் வந்துருச்சுங்களா, கம்ப்ளீட்டட் கொடுத்துடணும். அடுத்து வந்து காம்பஸ் கேலிப்ரேஷன். ஐயோ எனக்கு காது கேட்குறது. ஆக்சிலரோமீட்டர் காலிப்ரேஷன் முடிஞ்சு அடுத்து வந்து காம்பஸ் காலிப்ரேஷன். இது கொடுத்தோன்னா எக்ஸன் காமிக்குதுங்களா, அவன் திருப்பணும். அங்கே பாருங்கள், அங்கே காமிங்க. பொறுமையாக இங்கே நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அடுத்து இசட் காமிச்சிட்டு ட்ரோன் அங்கே திருப்பிடணும். அப்படி நோஸ் வந்து டவுனில் இருக்கணும். ஓகே. இங்கே அப்புறம் பாருங்கள், இங்கே காம்பஸ் காலிப்ரேஷன் நார்மல் வந்துருச்சிங்களா, கேம்பஸ் காலிப்ரேஷன் நார்மல். ஓகே. இப்போ கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோன்னா காலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளை பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல ஜிபிஎஸ் குட்டுன்னு வந்துருச்சு. ஜிபிஎஸ் குட்டுன்னு வந்து காலிப்ரேஷன் பண்ணோடனே கன்ஃபார்ம் கொடுத்துடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் போய்ட்டு இதில் கொடுத்துட்டு திரும்புவாங்க. கருடா கேப்டன் இங்கே போயிட்டு கனெக்ட் காமிக்குதுங்களா, இதில் கனெக்ட் ஆகிட்டு H12 ஓகே கொடுத்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கிரவுண்ட் பிளான் உள்ளே போனோன்னா இது எல்லாமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் போட்டு இங்கே இது பேட்ரி வோல்டேஜ், சேட்டலைட்டு மோடு என்ன மோடில் இருக்குது, ஸ்ப்ரே பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்கணும். இங்கே வந்து நியூ பிளாட்னு இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த 2 ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது மேப் செலெக்ஷனில் ஃப்ளைட் ஜிபிஎஸ் தான். அதாவது ட்ரோனை எடுத்துகிட்டு போயிட்டு பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போது இங்கே ஃப்ளைட் ஜிபிஎஸ் கொடுத்துட்டு நேம் கேட்கும். ஏதோ ஒரு 10 நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரவுண்டு நேமு, அங்கே ஃபார்மர் நேமோ இல்லை வேறு யாரோ நேம் போட்டு சேவ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா கேட்கும். ட்ரோன் இங்கே தான் இருக்கான்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இப்போ டேக் ஆஃப் பண்ணணும். டேக் ஆஃப் பண்ணி இப்போ அதுதான் பவுண்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா இந்த பவுண்ட்ரி தான் மார்க் பண்ண போகிறேன். இதான் பவுண்ட்ரி அப்படின்னா இந்த இதில் பவுண்ட்ரி பாயிண்ட் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதாகிடும். ஓகே. அப்படியே பவுண்ட்ரி சைடே போயிட்டு ஸ்டாப் பண்ணி அடுத்த பவுண்ட்ரி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா செகண்டு ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து இங்கே வந்துட்டு அது பவுண்ட்ரி ஸ்கொயராக இருக்குன்னா இந்த மாதிரி அடுத்து பவுண்ட்ரி பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். நீங்கள் மினிமம் 3 பாயிண்ட் வச்சா தான் க்ரியேட் ஆகும் மேப்பு. மேக்ஸிமம் 50 கூட வச்சுக்கலாம். பண்ணிட்டேன்.
இது வந்து எம்டி ட்ரோனை வச்சுட்டு தான் நம்ம மேப்பிங் போடணும். அப்படியா? எம்டி ட்ரோன் வச்சுட்டு, ஏன்னா பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேலோவில் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லேண்ட் பண்ணிவிட்டு லேண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம இது ஊற்றுறது பெஸ்டிசைட்ஸ் ஊற்றுறது எல்லாம் ஊற்றிட்டு இங்கே வந்து சேவ்னு இருக்குங்களா, சேவ் கொடுத்துடணும். இங்கே கண்டினியூ மேப்பிங் கேட்கும், இல்லை வேணாம் போதும் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே 3 டாட்டில் போய்ட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணதுங்க இருக்கா, இதை கிளிக் பண்ணி இங்கே ஷேர்னு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்கே பாருங்கள் ஷேர், இந்த ஆப்ஷனில் போய்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இங்கே சக்சீடாக வந்துருச்சிங்களா, வந்ததுக்கப்புறம் இங்கே வெளியே போய்ட்டு ஸ்டார்ட் போகணும். ஸ்டார்ட்டில் போய்ட்டு அதேமாதிரி இங்கே இந்த பேட் இருக்குங்களா, இந்த பேட் தொட்டிங்கன்னா நம்மளோட நேம் போட்டு இப்போ நம்ம போட்ட நேம் அங்கே வந்துடும். அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. இந்த எல்லோ லைன் தான் வந்து ட்ரோன் போகிற லைன். 2 லைன் தான் போகும். 3 லைன் போகும். இங்கே காமிப்பாங்க. இது எஸ்ங்கிறது ஸ்டார்டிங்கு, ஃபினிஷிங்கிறது ஃபினிஷ் பாயிண்ட், எஃப்ங்கிறது ஃபினிஷ் பாயிண்ட். ஓகே. இப்போது இங்கே ஸ்டார்ட் இருக்குங்களா, ஸ்டார்ட் கொடுத்துட்டு இது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் செட் பண்ணுறது. ஆமாம் 3 வச்சுக்கோங்க. 2.5லேருந்து 3 வச்சுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லு எவ்வளோ வருது சார்? ஃபுல்லெல்லாம் நம்ம ஓவர்லோடில் ஃபுல்லாக ஃபுல்லு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். இதில் ஃபுல்லாக சொல்கிறீங்களா? ஃபுல் ஸ்பீடு 20 மீட்டர்/செகண்ட் வரும். ஆனால் அவ்வளோ போகாது. நம்ம வைக்கிறது எவ்வளோ? நம்ம 3 தான் வச்சுக்கணும். 3 தான் வைக்கணும். ஓகே. 2.5லேருந்து 3 அதுக்குள்ளே வச்சுக்கணும். இங்கே வந்து இது வந்து 100 60 நான் சொன்னேன். அதுதான் நான் ஸ்ப்ரே டைப் சொன்னேன்ல, ஸ்ப்ரே டைப். இந்த இடத்துல மினிமம் 60 வைக்கணும், மேக்ஸிமம் 100 வச்சுக்கலாம். அப்புறமேலு கன்ஃபார்ம் கொடுத்துடணும். வந்துருச்சிங்களா? ஒரு நிமிஷம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ரேடார் ஆல்ட்ரேட்டர் இது ஒரு 4 மீட்டர்ஸ். ஓகே சார். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டேக் ஆஃப் பண்ணணும். ட்ரோன் டேக் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே மேனுவல் மோடில் போட்டுடணும். மேனுவல் மோடில் போட்டு இங்கே ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணோம்னா ட்ரோன் போகும். ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணல, ஆனால் ட்ரோன் போயிட்டு போகிறேன். இங்கே நான் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் போகுது, ஸ்ட்ரைட்டாக போகுது, லெஃப்ட்டு பின்னாடி வருது, அங்கே போகும், அங்கே போய் நின்றுடும். அங்கே போய் நின்றுடும், எதுவுமே ஆகாது. அதான் ஃபினிஷிங் பாயிண்ட். மேப் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம இந்த மோடு இருக்குல்ல, மோடு சேஞ்ச் பண்ணிக்கணும். மோடு என்ன பண்ணும், மேனுவல்லேருந்து ஆட்டிடியூட் வச்சுக்கணும். ஆட்டிடியூடில் மாற்றிட்டு அப்புறமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதானா? இதான் மேப்பிங். வேறு எதுவும் அதேமாதிரி மேப்பிங் முடியறதுக்குள்ளே இடையில ஸ்ப்ரே தீர்ந்துட்டாலும் ஸ்டாப் ஆகிரும், ஹோவர் ஆகிரும். இதில் ஏரியாவெலாம் தெரியுங்களா எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னு? அது ரொம்ப போட்டால் தெரியும், அது கம்மியாக போட்டதுனால தெரியல. அதில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேப்பிங் வந்துடும். ஃபென்சிங்கில் அதெல்லாம் போட தேவையில்லைங்களா சார்? அதெல்லாம் போட தேவையில்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை இதில் ஒன்று பாயிண்ட் நோட் பண்ணுறது, நடுவில் மரம் இருக்குது, அதையும் எடிட் பண்ணிக்கலாங்க. கிரவுண்ட் பிளானில் போயிட்டு அதே மாதிரி அதில் போயிட்டு இங்கே எடிட் பிளாட்னு இருக்குங்களா, அதை கொடுத்தீங்கன்னா மேப் செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இது ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கனால இங்கேயே காமிக்குது. அப்டக்கல் பாயிண்ட்னு நம்ம கொடுத்தோம்னா சர்க்கிளாக இதுவான்னு கேட்கும். நம்ம சர்க்கிள்னு கொடுத்துட்டோம்னா இங்கே வச்சு RBI, அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டோம்னா இப்போ சேவ் ஆகிடும். சேவ் நியூ பிளாட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஏதோ ஒரு 10 நம்பரு, கிரவுண்ட் நேம் ஏதோ ஒன்று, கன்ஃபார்ம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கொடுத்தோம்னா இந்த அப்டக்கல் பாயிண்ட் காமிச்சிடும். ஷேரு இப்போது ஸ்டார்ட் போயிட்டு இதில் வச்சோன்னா அந்த இதை காமிச்சிடும். இப்போ ட்ரோன் வந்து இந்த சைடில் தான் போகும், இந்த எல்லோ லைனில் தான் போகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் கொடுக்குறேன்.
கஷ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்ஸ்டக்கல் ஏரியாவில் நம்ம மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா ஹைட்லாம் நம்மள ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுமா சார்? அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேப்பில் போகும்போதே நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போகும்போதே பண்ணிக்கலாம். ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். சப்போஸ் ஒரு வேறு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம மிஷின் ஃபெயில் ஆகிடும். அப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும்.